ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி ஆஃப் டிடக்டிவ் பிரின்சிபல். நம்ம டிடக்டிவ் பிரின்சிபல் நம்ம இந்த கிரிட்டிசம்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் உள்ளதை ரிமைனிங் உள்ளதை பார்க்கலாம். சரியா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் த அபவ் கிரிட்டிசம்ஸ். ஓகே, இப்படிலாம் வந்து விமர்சித்தாலும் இந்த அதோடைய அந்த டிடக்டிவ் பிரின்சிபலோடைய அதோடைய பயன்பாட்டை பற்றி இது சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எல்எம் சிங்வி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு எமினனான ஒரு ஜூரிஸ்ட். ஓகே, எல்எம் சிங்வி அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அரசியல் அமைப்புக்கே கொடுக்கப்பட்ட ஒரு லைஃப் கிவிங் வந்து ப்ரொவிஷன் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் தே கான்ஸ்டியூட் த ஸ்டஃப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஸ்டஃப்பே என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. யார்? நம்மளுடைய எல்எம் சிங்வி. அதான் ஃபிலாசபி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே டிரெக்டிவ் பிரின்சிபலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்எம் சிங்வி அவங்க. ஓகேவா? எம்சி நுகுன் சக்லா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஃபார்மர் நுகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. முன்னாள் நுகு வந்து தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தா, இஃப் ஆல் திஸ் பிரின்சிபல் ஆர் ஃபுல்லி கேரிட் அவுட் அவர் கண்ட்ரி வுட் இண்டீட் பி எ ஹெவன் ஆன் எர்த். ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபலில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, அதை நல்லா கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்தியா வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது எம்சி நுகு சக்லா அவங்களுடைய கருத்து. ஓகேவா? டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹர் பாயிண்ட் அவுட் நுகு தட் டிரெக்டிவ்ஸ் ஹாவ் கிரேட் வேல்யூ. ஓகே, என்ன அப்படின்னா அதுக்கு நிறைய நுகு வேல்யூ இருக்குது. அது வந்து எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகே, பொருளாதார நீதியான டெமோக்ரஸியை நமக்கு கொடுக்குது. பொலிட்டிக்கல் அஸ் டிஸ்டிங்யூஸ் ஃப்ரம் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் இருந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணி எக்கனாமிக் டெமோக்ரஸியை நமக்கு கொடுக்குது அப்படி சொன்னவங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்க. ஓகே, கிரான்விலே அகஸ்டின். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகஸ்டின் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு சோசியல் ரெவல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலோட ஏமே ஒரு சோசியல் ரெவல்யூஷன், ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரான்விலே அகஸ்டின் அவங்களுடைய கருத்து. ஓகே, சார் பிஎன் ராவ் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட அட்வைசர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறோடைய இன்டென்ட், அதோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தா, மாரல் பிரிஸ்பெக்ட்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸ்டேட்டுடைய மாரலாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ஓகே, லீகலாக ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாரல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இது வேல்யூ கொடுக்கக்கூடியது டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படி சொல்லிட்டு. ஆமாம், அது வந்து பின்னாடி வரக்கூடிய இதெல்லாம் நமக்கு தெரியும். எம்சி நோக்கு வந்து சதல்பட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபல் பற்றி இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது எல்லா நோக்கு வந்து எனது அத்தாரிட்டிஸ்க்கும். ஓகேவா? இந்தியன் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியதான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல். ஓகேவா? அப்படி நமக்கு வந்து நியூ சோசியல் அண்ட் எக்கனாமிக் இந்த ஆர்டரை இதை வந்து மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வந்து இதெல்லாம் நல்லா பில்ட் பண்ணோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லுது. நியூ இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் இந்த ஆர்டர் இதை ரிமெம்பரில் வச்சுட்டு தான் எனது சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கோர்ட்டுக்கு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பெகன் லைட், அதாச்சும் ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி செயல்படுது. இது இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது. கோர்ட்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கக்கூடிய இதில் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி, ஒரு சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த கோர்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் முடிவு கொடுக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணது இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிற. அதுக்கப்புறமா இந்த பேக்ரவுண்ட், தே ஃபார்ம் த டாமினேட்டிங் த பேக்ரவுண்ட் டு ஆல் ஸ்டேட் ஆக்ஷன் and legislative and executive and also guide to the court to some respect. இப்படி என்ன அப்படின்னா சில பிரின்சிபல் சொல்லி ஓகே சட்டம் இயற்றதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? நம்மளோட அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா எம்சி சதல்பத் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி ப்ரியாம்பிளில் இருக்குது இல்லையா, என்னது நம்மளுடைய ப்ரியாம்பிளில் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபார்டர்னிட்டி அப்படிங்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் எல்லாம் ஓகேவா இது மூலமாக ஓகே டிரெக்டிவ் பிரின்சிபல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இதை ஆம்பிளிஃபைங் இந்த ப்ரியாம்பிளை ஆம்பிளிஃபை பண்ணுறது இதுதான். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து அதோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. ஓகேவா?
உள்னாலும் சரி வெளியிலனாலும் சரி டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசியை ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான். ஓகே, த ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி இந்த டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசியில் இருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து பொலிட்டிக்கல் அரசியல் நீதியாகவும் சரி, ஓகே பொருளாதார நீதியாகவும் சரி, ஓகே சமூக நீதியாகவும் சரி சரி என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு இது வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்டினியூட்டி வேணும். அது டிரெக்டிவ் பிரின்சிபல் மூலமாக தான் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி, ஓகேவா, அடிப்படை வந்து உரிமைக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து செயல்படும். அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியோட ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு எக்கனாமிக் நோக்கு டெமோக்ரஸி, சோசியல் டெமோக்ரஸியும் ப்ரொவைட் பண்ணுறது எதான் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய டிரெக்டிவ் நோக்கு வந்து பிரின்சிபல் தான். இது வந்து அப்போசிஷன் இருக்கு இல்லையா, டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து அப்போசிஷன் பார்ட்டியில் உள்ளவங்களுக்கு கேள்வி கேட்க வைக்கும். ஓகேவா, நீங்கள் டிரெக்டிவ் பிரின்சிபல் நோக்கு வந்து என்ன அப்படின்னா மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, நல்லா அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு இதாக இருக்கும். அதான் எனபிள் த நோக்கு வந்து அப்போசிஷன் டு எக்ஸசைஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் த ஆப்ரேஷன் ஆஃப் த கவர்மெண்ட். த அப்போசிஷன் கேன் பிளேம் த என்ன பண்ணலாம், ரூலிங் படியே பிளேம் பண்ண முடியும் ஆன் த கிரவுண்ட் தட் இட்ஸ் நோக்கு ஆக்டிவிட்டீஸ் ஆர் அப்போஸ் டு த டிரெக்டிவ்ஸ். அந்த பிரின்சிபல் டிரெக்டிவ் பிரின்சிபலில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போசிஷன் வந்து என்ன பண்ண முடியும், கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இல்லையா. ஸோ அதை கொடுக்கிது. They serve as a crucial test, crucial test for the performance of the government. ஒரு கவர்மெண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து ஹெல்ப் பண்ணுது. They serve as a common political manifesto. ஓகே, மேனிஃபெஸ்டோ எல்லாம் கொடுப்பாங்க, அதாச்சும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ அதே மாதிரி இருக்குது. ரூலிங் பார்ட்டி irrespective ஆஃப் இட்ஸ் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ரூலிங் பார்ட்டி அவங்களோட பொலிட்டிக்கல் இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பின்னணி ஐடியாலஜி இல்லாட்டாலும் இந்த பிரின்சிபல் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கைட் பண்ணும். ஒரு ஃபிலாசபராக வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் இப்படி நடந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா the conflict between the fundamental rights and directive principle. ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை வந்து உரிமைக்கும் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கும் எப்போதுமே என்ன வரும் அப்படின்னா ஒரு கிளாஷ், ஓகே, ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிசபிள். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருக்காச்சும் எனக்கு வேலிட் ஆச்சு அப்படின்னா நம்ம நேராக என்ன பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஓகே, அந்த ரைட்ஸ் வந்து உண்டு. ஆனால் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகவோ இது பண்ணவோ முடியாது. ஓகே, தட் இஸ் நமக்கு நான் ஜஸ்டிசபிள். ஓகே, அது வந்து நமக்கு நான் ஜஸ்டிசபிள். ஓகே, justiciable of fundamental rights and non-justiciable of directive வந்து principle. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாடல் நோக்கு வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆன் த அதர் ஹேண்ட் ஹேவ் லீட் டு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த டூ. எப்போதுமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலை அப்ளை பண்ணுறதுல கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஓகேவாக வரும். என்ன அப்படின்னு அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நோக்கு வந்து கேஸ் வந்து வருது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் நோக்கு வந்து இது பண்ண 1950 தான் நம்ம இது பண்ணியிருப்போம் இல்லையா, கான்ஸ்டியூஷன் இதாக இருக்கும். அம்மோச்சில் ஒரு கேஸ் வருது. அது வந்து செண்பகம் நோக்கு வந்து துரைராஜன் கேஸ். இது வந்து செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிராமின் நோக்கு வந்து ஓகே பிராமின் உமனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து கிடைக்கல, அதாச்சு தடைப்படுது. ஓகேவா, எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருப்பாங்க நம்மளோட மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேவா, அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரிசர்வேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கும். அதைப்படி இன்னும் வந்து அட்மிஷன் இது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதனால் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. என்னோடய அடிப்படை நோக்கு வந்து உரிமை அப்படிங்கிறது இந்த இடத்துல இது வயலேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டேட் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா ஜியோ, அது எதை பேஸ் பண்ணி ஜியோ போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் அவங்க ஜியோ போட்டிருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஓகே, ஆர்டிக்கல் நோக்கு வந்து 46 இருக்கா, நமக்கு 46 என்ன சொல்லும், வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்கள பார்த்துக்க வேண்டியது ஸ்டேட்டோடைய கடமை இல்லையா. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஜியோ வந்து போடுவாங்க, ரிசர்வேஷன் இது அதாவது பாசிட்டிவ் நோக்கு வந்து அஃப்ரிமேஷனுக்காண்டி போடுவாங்க ஒரு ஜியோ. அந்த ஜியோவுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்காதனால நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிரெக்டிவ் பிரின்சிபல் ரெண்டுனா இருக்கு இல்லையா, இவங்கனால இந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துடும். அமெண்ட்மெண்ட் மீன் ஒரு அமெண்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே இதனால தான் வரும். அதான் என்னது ஆர்டிகல் 15 வந்து ஏ. சரி, ஆர்டிகல் 15A வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்களுக்கு எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகேவா, ஸ்பெஷல் இது வந்து அட்வான்டேஜ் நோக்கு வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆர்டிக்கல் நோக்கு வந்து 15(4) வரும். சரியா, ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எப்போதுமே டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து கம்மி தான் எதை விட அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கான்ஸ்டியூஷனாக இருக்கு இல்லையா, அதனால் டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறது அப்படி கம்மி தான் எதை விட அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட அப்படின்னு சொல்லுவாங்க. It declared that the directive principle have to conform to run on as subsidiary to the fundamental rights. Okay, அதுக்கு வந்து சப்சிடியரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. But it also held that the fundamental right could be amended by the parliament. ஆனால் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமெண்ட் பண்ண முடியும். இது மூலமாக அப்படின்னா பார்லிமெண்ட் மூலமாக அமெண்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து எப்போதும் டாப்பு, டிரெக்டிவ் நோக்கு வந்து பிரின்சிபல் அதுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது வந்து என்னது செண்பகம் நோக்கு துரைராஜன் கேஸ் அதுபடி தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 15(4) அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து உள்ளே வருது 1951. ஓகே, அதுக்கப்புறமா கொலக்நாத் வந்து கேஸ், அந்த கேஸில் வந்து 1967 ஜட்ஜ்மெண்ட் வந்து மாறி கொடுக்காங்க. அதில் என்ன கொடுத்துருந்தாங்க, பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படி கொடுத்துருந்தாங்கல்ல. இதில் வந்து அதை அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க கொலக்நாத் கேஸ் 1967. கொலக்நாத் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பஞ்சாப் ஸ்டேட்டில் அவங்க ஒரு நிலம் வச்சுருக்காங்க. அந்த நிலம் வந்து அதாவது அந்த பஞ்சாப் ஸ்டேட்டில் ஆர்டிக்கல் நோக்கு வந்து நம்மளுடைய டிபிஎஸ்பி பேஸ் பண்ணி, அதாவது ஆர்டிகல் 39 பி என்னது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நோக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் லேண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39B சொல்லுது. இன்னொன்று ஆர்டிகல் 39C எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 39C எதை சொல்லு, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நோக்கு வந்து வெல்த், ஒரு இடத்துலையே நோக்கு வந்து வெல்த் வந்து குவியக்கூடாது, அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது 39 நோக்கு வந்து சி. அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா ஒரு பஞ்சாப் ஸ்டேட்டில் ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. சரியா, அந்த லேண்ட் நோக்கு வந்து ரிஃபார்ம் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதுபடி இந்த லோக்நாத் இந்த இருக்காங்க இல்லையா, இவங்கள்ட்ட வந்து லேண்டை வந்து பறிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து பறிச்சுட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்காண்டி இவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் இது 1967. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் இது. பார்லிமெண்ட் வந்து cannot டேக் அவே ஆர் breach எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, ஓகேவா, அதை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கும். சரியா, அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க இல்லையா, ஃபண்டமெண்டல் நோக்கு வந்து ரைட்ஸை பார்லிமெண்ட் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, cannot taken away அப்படி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லி லோக்நாத் கேஸில் முடிச்சிடுறாங்க. உடனே இதுக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ மோஸ்ட்ல வந்து பிஎம்மாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அப்போஸ்ல அவங்க பிஎம்மாக இருந்திருப்பாங்க. பார்லிமெண்ட் வந்து அதுக்கு வந்து என்ன கொடுக்காங்க, ரிப்ளை பண்ணுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா 24 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. அது மாதிரி 25th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. அதாவது 24th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. இது இந்த கொலக்நாத் கேஸை வந்து இது பண்ணி அது என்ன அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டுக்கு உரிமை உண்டு, அதாவது 368 பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸும் உண்டு, இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் பவரும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதில் 24th கான்ஸ்டியூஷன் நோக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 அப்படிங்கிறதுல. இன்னொன்று 25th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது இல்லையா, அது வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தும். எது அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் நோக்கு 31C வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தும். 31
ஓகே 31C அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆர்டிக்கல் நம்ம இன்சர்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக 25th கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 மூலமாக. அது என்ன அப்படின்னா, இப்போ டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 39 வந்து 39B அண்ட் 39C, அதாச்சும் ஒரு எதனாலும் சரி ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறதுலையும், அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இருக்குது அப்படின்னா அதை வந்து இல்லாமல் ஆக்குறதுலையும், ஓகேவா. அதாவது 39B அண்ட் 39C இந்த ரெண்டு டிரெக்டிவ் பிரின்சிபலையும் யாருனாலையும் சரி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ரெண்டு டிரெக்டிவ் பிரின்சிபலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே தான். அதாச்சும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதாவது நோ லா, ஓகேவா, விச் சீக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அதாவது இந்த டிரெக்டிவ் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தா இந்த சொல்ல வேண்டாம், ஓகேவா. இந்த 39B அண்ட் 39C அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு வர முடியாது, ஓகேவா. அதை பற்றி தான் வந்து ஆர்டிக்கல் 31C வந்து உள்ளே வந்துடும், ஓகே. அதான் நோக்கு வந்து லா which seek to implement the socialistic வந்து directive principles specified in வந்து article 39 வந்து of B and C shall be wide, okay, shall be wide on the ground of shall be wide on the ground of contraventions of a fundamental rights. It conferred by the article 14, அதாவது equality before law or equal the production of law. Article 19, okay, production of 6 rights in respect of speech, assembly, movement, etc. or the article 31, okay. 31 அப்படிங்கிறது அப்போசில் எதில் இருந்துச்சு, ரைட் டு வந்து ப்ராப்பர்ட்டி இல்லையா, அது வந்து ஒரு அடிப்படை உரிமையில் இருந்துச்சு, அதனால் அப்படி வந்திருக்கும். அதுக்கப்புறமா அதே மாதிரி எந்த ஒரு கோர்ட்டுமே கேள்வி கேட்க முடியாது, ஓகே. டிரெக்டிவ் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்தவித கோர்ட்டுமே என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரெண்டுனா வந்திருக்கும். அதுக்கப்புறமா கேசவனந்த பாரதி கேஸ் வந்து வரும். அது 1973. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 39C இருக்கு இல்லையா, அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல். எதனால் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஏன்னா ஜுடிஷியல் நம்மளுடைய கேசவனந்த பாரதி கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்னது, பேசிக் வந்து கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷனில் உள்ள பேசிக் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் அது என்னாகும் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா, ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதில் வந்து நம்ம இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படாது அப்படின்னு சொல்கிறது வந்து கோர்ட் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த செகண்ட் ஒன் தான் 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செகண்ட் ஒன் மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது மட்டும் அன்கான்ஸ்டியூஷனல். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகே. இது வந்து என்ன இதில் நம்மளுடைய கேஸன் வந்து பாரதி கேஸில். அதுக்கப்புறமா 47 கான்ஸ்டியூஷனுக்கும் அமெண்ட்மெண்ட் வருது 1976. இது வந்து நம்மளுடைய அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல, அதாவது அதுவும் பர்டிகுலராக என்னது 39 வந்து B அண்ட் C வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல என்ன வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஓகேவா. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வயலேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இது, ஓகேவா. ஆனால் 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பர்டிகுலராக 39B அண்ட் சின்னு இருந்துச்சு இல்லையா, அது அப்படி கிடையாது. எல்லா டிரெக்டிவ் பிரின்சிபலுக்குமே என்ன கிடையாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கு இது வேல்யூ கொடுக்காங்க நிறைய அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதான் the 42nd வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் accorded the position of legal supremacy and primacy to the directive principle over the fundamental rights conferred by the article 14, 19 and 31, ஓகேவா. இப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுது, டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கு பவர் வந்து போகுது அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த மினர்வா மில் கேஸ் வரும் 1980. அதில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் வந்து 39 அப்போல்லாம் கிடையாது, அதாச்சும் 39 வந்து B and C, ஓகேவா. அது வந்து B and C டிரெக்டிவ் பிரின்சிபலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இந்த ஆர்டிக்கல் 14 and 19க்கு இது படுத்தப்பட்டதான், அதாச்சும்
ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து சபார்டினேட், ஓகே, அதாச்சும் சபார்டினேட் டு த டிரெக்டிவ் பிரின்சிபல் நோகு ஃபெஸ்பெடின் நோகு இந்த ஆர்டிகல் 39 நோகு பி அண்ட் சி, ஓகேவா. ஸோ இதான். ஆனால் 44 நோகு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன எடுத்துருவாங்க, மினர்வா மில் கேஸ், ஓகே, மினர்வா மில் கேஸ் 19 நோகு வந்து 80 இல்லையா, அதை 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 31 நம்ம ரைட்ஸ் பார்த்தோம்ல, அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆர்டிகல் 31 என்ன ஆகிடும், அபாலிஷ் ஆகிடும். 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 19 நோகு 78 படி. இந்த 14 நோகு 19 மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தா அதுவும் பர்டிகுலராக இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்ண இடத்துல ஆர்டிகல் 14 19ம் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு கேட்க முடியாது. ஓகே, அது ஓகே. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் அப்படிலாம் நோகுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மினரல் மில்லர் கேஸ் லாஸ்ட் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு, ஓகேவா. இந்தியன் நோகு அரசியலமைப்பு அப்படிங்கிறது இஸ் ஃபவுண்ட் ஆன் த நோகு பெட் ராக் ஆஃப் த பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல், ஓகேவா. அடிப்படை நோகு வந்து உரிமைகள், இன்னொன்று டிரெக்டிவ் பிரின்சிபல், இது ரெண்டோடைய நோகு வந்து பேலன்ஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினரல் மில் கேஸில் வந்துடும், ஓகேவா. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஓவராலாக, ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஃபண்டமெண்டல் வந்து ரைட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய என்னது கான்ஃப்ளிக்ட் வருது. இப்படி ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொன்று இது சொல்கிறாங்க. அது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, சரியா. ஃபஸ்ட்டு அதை இன்னொரு டைம் சொல்லுவோம், இன்னொரு டைம் பார்ப்போமா. செம்பகன் வந்து துரைராஜன் கேஸில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரைட்டு, டிபிஎஸ்பிக்கு கொஞ்சம் லோ தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. லோக்நாத் அந்த கேஸில் 1967 அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட் என்ன பண்ண முடியாது, பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ண அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அது 1967. அதுக்கப்புறம் அதுக்கு பார்லிமெண்ட் வந்து இது கொடுக்குற மாதிரி 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 அண்ட் 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 ரெண்டனா போடுறாங்க. 24th என்ன அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணவும் இன்னும் வந்து சேஞ்ச் பண்ண பார்லிமெண்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. அதுவே 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஆர்டிகல் 31C வந்து போடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 ப்ரொவிஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 39 வந்து பி அண்ட் சி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வயலேட் வந்து ஆகாது. வயலேட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் அது மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூக்கும் உட்படுத்தப்படாது. ஜுடிஷியல் எது மோஸ்ட்லி அப்படின்னு டிரெக்டிவ் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த கோர்ட்டும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி கேஸில் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் வந்து ஒரு பேசிக் வந்து ஃபீச்சர். அதனால் அது வந்து என்னது 31 வந்து 31Cயில் 2 வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வேலிட் ஆகுது. அதுக்கப்புறம் 40 வந்து 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் இல்லையா, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா டிரெக்டிவ் வந்து பிரின்சிபலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல வயலேட் ஆகுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மினர்வா மில்லர் கேஸ் வருது 1980. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது, எல்லா டிரெக்டிவ் பிரின்சிபலும் அப்படி வைக்க முடியாது. அந்த பர்டிகுலராக முன்னாடி ஏர்லியராக சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆர்டிகல் 39 பி அண்ட் சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும், அதுவும் பர்டிகுலர் ஆர்டிகல் 14 19 மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அதை மட்டும் இது பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் வந்து இது அதாவது 14 19 அந்த 2 ஆர்டிகல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா சப்பார்டினேட்டாக வந்து இருக்குது டு த டிரெக்டிவ் பிரின்சிபல் ஸ்பெசிஃபைட் இன் ஆர்டிகல் 39 வந்து பி அண்ட் சி. அதுக்கப்புறமா மினர்வா மில் கேஸ் 19 வந்து 80 அதானே 19 வந்து 80. அதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த அடிப்படையாக உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிரெக்டிவ் பிரின்சிபலுடைய பெட்டில் தான், அதாச்சும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு பெட் ராக் மாதிரி, அது வந்து ஒரு பேலன்சிங் அதோட இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி 31st கான்ஸ்டியூஷன் 31st வந்து ஆர்டிக்கல் வந்து 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978 படி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அபாலிஷ் வந்து ஆகிடும். ஓகேவா. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிரெக்டிவ் பிரின்சிபல் அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஆனது. ஓகே, எதனால் அப்படின்னா தே ப்ராஹிபிட் த ஸ்டேட் ஃப்ரம் டூயிங் சர்டன் திங்ஸ். சில ஸ்டேட்டை வந்து இந்த விஷயம் பண்ணோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் இதுலேயே நம்ம நிறைய கேசஸ் பார்த்தோம்.
இல்லையா? ஸ்டேட் வந்து ஒரு ஜியோ இது பண்ணுறாங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக என்னது சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அதனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ், as they prohibit the ஸ்டேட் ஃப்ரம் டூயிங் சடன் திங்ஸ். ஆனால் டிடக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நுகர்ந்த திங். என்ன அப்படின்னா தே ரிக்வர் த ஸ்டேட் டு த சடன் திங்ஸ். ஓகே அவங்க ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதை கரெக்டாக இது பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவான வே தான் டிடக்டிவ் நுகர்ந்த பிரின்சிபல். ஓகே தே ஆர் ஜஸ்டிசபிள். ஆமாம், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகலாம், அதனால் இது ஜஸ்டிசபிள். இது அப்படி கிடையாது, தட் இஸ் நான் ஜஸ்டிசபிள். ஓகே கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அதுக்கப்புறம் தி ஆர் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை சொல்லதான் ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை சொல்லும். நம்மளுடைய டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, ஓகேவா, சமூகம் மற்றும் பொருளாதார டெமோக்ரஸியை சொல்லும். அதாவது சோசியல் ஜஸ்டிஸை வந்து நிலைநாட்டும் நம்மளோட டிரெக்டிவ் பிரின்சிபல். தே ஹாவ் லீகல் சாங்ஷன், ஓகேவா, லீகல் சான்சன்ஸ் தேவைப்படும். ஓகே இதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு. ஓகே இது வந்து லீகலாக உள்ளது இல்லையா, அதான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மாரல், ஓகேவா, எத்திக்ஸ் பேஸ் பண்ணி, ஓகே நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் நெகோஷியேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடியதான் டிரெக்டிவ் பிரின்சிபல். தே ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு தனி நபருடைய நலனை பார்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது டோட்டல் கம்யூனிட்டியாக, ஓகேவா, கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய நலனை பார்க்கும், ஓகேவா. they do not require எனி லெஜிஸ்லேஷன். எந்த ஒரு சட்டத்தை இயற்றியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனால் டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இது பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேஷன், ஓகேவா, தேவை இல்லையா. சட்டம் இயற்றினா தான் டிரெக்டிவ் பிரின்சிபல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் வரும். ஓகே ஒரு இடத்துல என்ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணும் அப்படின்னா லெஜிஸ்லேஷன், ஓகே சட்டம் இயற்றணும். The court are bound to declare the law violative of any of the fundamental rights as unconstitutional and invalid. ஏதாச்சும் எந்த என்ன அப்படின்னா கோர்ட் வந்து அதான் ஏதாச்சும் ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்கான்ஸ்டியூஷனல் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு கோர்ட்டுக்கு உரிமை உண்டு. ஆனால் நமக்கு வந்து டிரெக்டிவ் பிரின்சிபலை வச்சுட்டு அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், ஓகேவா, இன்வாலிட், ஓகேவா, டிரெக்டிவ் பிரின்சிபலை நமக்கு வயலேட் பண்ணதுனால இது வந்து இந்த லா வந்து அன்கான்ஸ்டியூஷனல் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. யாருனால? சுப்ரீம் வந்து கோர்ட்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் வந்து பிரின்சிபல். ஓகே சட்டத்தை நிறைய வந்து இயற்றி தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை என்ன பண்ண முடியும் அதை நம்ம பார்த்தோம். ஓகே ஆக்ட் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுபடி வந்து இது வரைக்கும் உள்ளதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது 1950 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே டு டேக் அப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் ஏ பிளான்ட் மேனர். அதான் 5 year வந்து பிளான் at securing a social வந்து economic justice and reducing the inequality of income, status and opportunity. ஓகே இன் 2015 பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது எதா ரிப்ளேஸ் பண்ணப்படுது, நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட், ஓகே எல்லா ஸ்டேட்லேயுமே லேண்ட் ரிஃபார்ம் வந்து லா அப்படிங்கிறது எது மூலமாக தான் இது பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தா டிரெக்டிவ் பிரின்சிபல் இல்லையா. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதான் பண்ணுவாங்க. அது சுப்ரிங் சேஞ்சஸ் அது வந்து எதை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் மூலமாக அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து அக்ரேரியன் சொசைட்டியில் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துது. அண்ட் டு இம்ப்ரூவ் த கண்டிஷன் ஆஃப் த ரூரல் மாசஸ். திஸ் மெஷர்ஸ் இன்க்ளூட் த அபாலிஷேஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் லைக் ஜமீன்தாஸ், ஜாஹிதாஸ், ஓகே அவங்களெலாம் இது பண்ணுது. அண்ட் டெண்டன்சி ரிஃபார்ம்ஸ் லைக் செக்யூரிட்டி ஆஃப் டென்ச்சர், ஃபா அண்ட் ரென்ட்ஸ், இம்போசிஷன் ஆஃப் சீலிங்ஸ் ஆன் லேண்ட் ஹோல்டிங். ஓகே இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படின்னு உச்ச வரம்பு நிர்ணயிக்கு. ஓகே லேண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வந்து சப்ளஸ் லேண்ட் அமாங் த லேண்ட்லெஸ் வந்து லேபரர்ஸ், அதாச்சும் இது இருக்கும் இல்லையா சப்ளஸ் லேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஓகேவா, அது இது பண்ணுறாங்க. அண்ட் கோஆப்ரேட்டிவ் வந்து ஃபார்மிங், அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இது மூலமாக டிரெக்டிவ் வந்து பிரின்சிபல் இது மூலமாக தான். அதுக்கப்புறமா மினிமம் வந்து வேஜ் ஆக்ட், இதெல்லாம் இந்த லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இனிமேல் வரக்கூடிய இந்த லாஸ். அதெல்லாம் இந்த ஆக்ட், ஓகே இந்த ஆக்ட் அதோட இயர்லாம். மினிமம் வந்து வேஜ் ஆக்ட் 1948, என்னது மினிமம் வேஜ் ஆக்ட் 1948, நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் வந்து வேஜ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் வந்து வேஜ் ஆக்ட் 1936 அண்ட் பேமெண்ட் ஆஃப் வந்து போனஸ் ஆக்ட் 1965 and Contract Labor Regulation and Abolition Act 1970.
Child Labor Prohibition and Regulation Act 1986, Bonded Labor System Abolition Act 1976, Trade Union Act 1926, Factories Act 1948, Mines Act 1952, Industrial Distribution Act 1947, Workmen's Compensation Act 1923. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரியா, இது எல்லாமே எனக்கு வந்து என்னது அந்த இந்த பிரின்சிபல் சொல்லி வழிகாட்டுறது மூலமாக தான் இது வந்து ஆக்டாக மாறிக்கும். இதெல்லாம் அப்படின்னா மினிமம் வேஜ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட் 1936, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷேஷன் ஆக்ட் 1970, சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986, Bonded Labor Bonded Labor System Abolition Act 1976, 76. Trade Union Act 1926, Factory Act 1948, Mines Act 1952, Industrial Dispute Act 1947, Workmen's Compensation Act 1923. ஓகே, இம்பார்ட்டண்டான இது. ஓகே, 2006ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேன் த சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேன் பண்ணியிருக்கோம். 2016ல் சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு வந்திருக்கும். 1986. ஓகே, 1986ல் சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 வந்திருக்கும். அதோட பேரை வந்து மாற்றிருப்பாங்க. என்னது, சைல்ட் அண்ட் அடலசன்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986ன்னு மோஸ்ட்ல 2016ல். 2016ல் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கு. சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 அதை எதாக மாற்றிருக்காங்க, சைல்ட் அண்ட் அடலசன்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2016ல். 2006ல் பேன் பண்ணியிருக்காங்க சைல்ட் லேபரை. 2016ல் அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சைல்ட் அண்ட் அடலசன்ட் அப்படி சொல்லிட்டு. லேபர் ப்ராஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அதுக்கப்புறம் மேட்ச்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961, ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் 1976 have been made to protect the interest of women workers. ரொம்ப முக்கியமான ஆக்ட். என்னது, மாட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961, ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் 1976. Various measures have been taken to utilize the financial resources for the promotion of common goods. ஓகே, ப்ரொமோட்டிங் த காமன் குட்டை இது பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன பார்க்கலாம். நேஷனலைசேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, லைஃப் இன்சூரன்ஸை நேஷனலைசேஷன் பண்ணுறது, அதாச்சும் நாட்டுடைமையாக்குறது சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, இது லைஃப் இன்சூரன்ஸை எமோஷனல் நாட்டுடைமையாக்குறாங்க 1956ல். அது மாதிரி நேஷனலைசேஷன் ஆஃப் 14 லீடிங் கமர்ஷியல் பேங்க். ஓகே, 14 கமர்ஷியல் பேங்கை என்ன பண்ணுவாங்க, நேஷனலைசேஷன் ஆக்கியிருப்பாங்க 1969ல். அது மாதிரி நேஷனலைசேஷன் ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 1971. ஜென்ரல் இன்சூரன்ஸை நேஷனலைசேஷன் ஆக்கியிருப்பாங்க 1971ல். அபாலிஷேஷன் ஆஃப் ப்ரைவேட் பர்சஸ் 1971. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா. ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க 1956ல் நேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ் 14 பேங்க்ஸை நேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க 1969ல். ஜென்ரல் இன்சூரன்ஸை நேஷனலைசேஷன் பண்ணியிருக்காங்க 1971ல். அதுக்கப்புறமா அபாலிஷேஷன் ஆஃப் ப்ரைவேட் பர்சஸ். ஓகே, ப்ரைவேட் பர்சஸ் அபாலிஷேஷன் பண்ணியிருக்காங்க 1971ல். அதுக்கப்புறம் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. ஓகே, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 வருது. அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பட்டன்ட் லீகல் எய்ட் டு த புவர். ஏழை மக்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரீயாக என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா இது கிடைக்கும், லீகல் எய்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டு ஆர்கனைஸ் த லோக் நோக் அதலட் ஃபார் ப்ரொமோட்டிங் த ஈக்குவல் ஜஸ்டிஸ் ப்ரொமோட் பண்ணது லோக் நோக் அதலட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதலட் அப்படிங்கிறது இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 மூலமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து அந்த சிவில் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காதியான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு அண்ட் காதியான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி போர்டு, நேஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் கார்பரேஷன், ஹேண்ட்லூம் போர்டு, ஹேண்டிகிராஃப்ட் போர்டு, காயிட் போர்டு, silk board and so on have been set up for the development of cottage industries. cottage industries இது பண்ணுறதுக்கு நிறைய இதே மாதிரி நிறைய போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போர்ட் கமிஷன்லாம் போட்டிருக்காங்க.
போர்டிங் கமிஷன்லாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. ஹில் வந்து ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1916. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா. த்ரவுட் வந்து ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் 1973. மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் 1974. இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, ஓகே, ரோஸ்கர் யோஜனா 1989. स्वर्ण जयंती ग्राम स्वर रोजगार योजना 1999. संपूर्ण ग्रामीण रोजगार योजना 2001. नेशनल रूरल एम्प्लॉयमेंट गारंटी प्रोग्राम 2006. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டானது, பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. ஹில் வந்து ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1960. த்ரவுட் வந்து ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் 1973. மினிமம் நீட் ப்ரோக்ராம் 1974. Integrated Rural Development Program 1978. Jawahar Roskar Yojana 1989. Swarna Jayanti Gram Swaroskar Yojana 1999. Sampurna Gramina Roskar Yojana 2001. National Rural Employment Guarantee Program 2006. Okay, very very important ஆனது. அதுக்கப்புறம் Wildlife Protection Act 1972. அண்ட் ஃபாரஸ்ட் வந்து ஆக்ட் 1980. இதுக்கு டு சேஃப்கார்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் இல்லையா. ஓகே, வைல்ட் லைஃப் வந்து ப்ரொடக்ஷன் ஆக்ட் எப்போ 1972 இயர் பார்த்துக்கோங்க, நல்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இந்த ஃபாரஸ்ட் வந்து ஆக்ட் 1980. அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் வந்து யாருக்கு ஆக்ட் போட்டிருக்காங்க 1974 வந்திருக்கும், யாருக்கு 1981. சரியா. ஏர் அண்ட் வந்து வாட்டர் ஆக்ட் 19 வந்து வாட்டருக்கு 1974, யாருக்கு வந்து 1981. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஹேஸ் பீன் மாடர்னைஸ் பை ப்ரொவைடிங் இம்ப்ரூவ். ஓகே, நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப் ஆகிருக்கும். இது மூலமாக அப்படின்னா சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஓகே, இரிகேஷன் ஃபெசிலிட்டிலாம் இது பண்ணி. அண்ட் டு ஆர்கனைஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் நமக்கு என்ன பார்த்தோம், ஆர்டிக்கல் வந்து 48 இல்லையா. ஆர்டிக்கல் 48 டு ஆர்கனைஸ் அனிமல் வந்து ஹஸ்பண்ட்ரி இல்லையா. ஆர்டிக்கல் 48 ஆமாம். ஓகே, அனிமல் ஹஸ்பண்ட்ரிலாம் இது பண்ணுறது. அதுக்கப்புறமா 3 tier வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஓகே, அதாச்சும் வில்லேஜ், தாலுக் ஷீல பரிஷத், ஷீல லெவல். ஹாபி வந்து இன்ட்ரடியூஸ் டு டிரான்ஸ்லேட்டட் இன்டு ரியாலிட்டி காந்திஸ் ட்ரீம். காந்தியோட ட்ரீமை வந்து ரியலாக இது பண்ணுற மாதிரி நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 73rd வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1992 என்னது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, 73rd வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பஞ்சாயத்து ராஜ் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமானது, ஓகே, சீட்ஸ் வந்து ரிசர்வ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ் இன் எஜுகேஷன் வந்து இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் சர்வீஸ், அதெல்லாம் கொடுக்குற ரிசர்வேஷன் இது பண்ணுறது. அன்டச்சபிலிட்டி ஆக்ட் எப்போ அப்படின்னா 1955. அந்த அன்டச்சபிலிட்டி ஆக்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட நேமை வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்து சிவில் ரைட்ஸ் ஆக்ட், பிசிஆர் ஆக்ட் அப்படிம்பாங்க இல்லையா. 1976 அது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஷெல் வந்து ஷெல் காஸ்ட் அண்ட் ஷெல் ட்ரைப் ஆக்ட் 1989 வந்திருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளட்டேஷன், அதாச்சும் சோசியல் வந்து அநீதி, சமூக அநீதி, அதுக்கப்புறம் சுரண்டல்களை தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெல் ட்ரைப் ஆக்ட் 1989. 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1919 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெல் காஸ்ட் அண்ட் ஷெல் ட்ரைப்க்கு நேஷனல் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஷெல் காஸ்ட் அண்ட் ஷெல் ட்ரைப்போட நேஷனல் கமிஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி அதை வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா. எதுக்கு அப்படின்னா டு ப்ரொடக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். ஓகே, இது வந்து எது மூலமாக அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990. ஓகே, எத்தனை 65th வந்து கான்ஸ்டியூஷன். ஓகே, 65th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990. அதுவே 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அந்த ஷெல் காஸ்ட் ஷெல் டைப்னு இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டுனா ஸ்பிட் ஆகிருக்கும், தனித்தனியான செப்பரேட்டான நேஷனல் கமிஷன் ஆக்ட். இது 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. 89th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அது ரெண்டு கமிஷனாக பிரிஞ்சிருக்கும். அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெல் காஸ்ட் அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெல் ட்ரைப். இதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகே, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கான்ஸ்டியூஷன் இது கொடுத்தது எமோஷனல் அப்படின்னா 1993. அதுவே மைனாரிட்டி நேஷனல் கமிஷன் இது பண்ணது 1993. அதுவே நேஷனல் கமிஷன் ஃபார் வந்து உமன். ஓகே,
பெண்களுக்குன்னு சொல்லி வந்தது 1992ல். த நேஷ்னல் கமிஷன் ஃபார் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஓகே, குழந்தைங்களோட உரிமைகளை இது பண்ணுறது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் 2000 வந்து 7 பார்த்துக்கோங்க சரியா. ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டண்ட். 2007ல் என்ன பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு வந்து ரைட்ஸ் 2007. 100 வந்து 2, அதாவது 102 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2018ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 102 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2018. ஓகே, இது 102 கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் 2000 வந்து 18 தான் எதுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் வந்து கிளாஸஸ்க்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை கொடுத்தது. 102 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2000 வந்து 18. ஓகே, அதுக்கப்புறம் 2019ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. 2019ல் என்ன நடந்திருக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க த்ரூ த அமெண்ட்மெண்ட். என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 103. ஓகே, 103 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2019. 2019 என்னது 103 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2019 மூலமாக ஓகே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்கனாமிக்கலி வந்து வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இது ஓகே ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க 10% வந்து ரிசர்வேஷன். 103 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் 2019 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷன். அண்ட் 102 அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா பேக்வேர்ட் வந்து கிளாஸஸ்க்கு எனது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை கொடுக்குது. அதுக்கப்புறமா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் தான் செப்பரேட் பண்ணுது. ஓகே, ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இந்த பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, பப்ளிக் சர்வீஸில் வந்து ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது இது கிரிமினல் வந்து ப்ரொசீஜர் கோட் தான். ஓகே, இது அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களே ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜுடிஷியல் பவர் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அதாச்சும் கலெக்டர், சப் டிவிஷனல் ஆஃபீஸர், தாசில்தார், அவங்கக்கிட்ட ஜுடிஷியல் பவர் இருந்திருக்கும். எதுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 அது வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த செப்பரேஷன் ஆஃப் வந்து ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. இது தனியாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜுடிஷியல் வந்து பவர். ஓகே, ஜுடிஷியல் இதை பார்த்துப்பாங்க, வழக்கு விசாரிக்கிறது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துப்பாங்க, அப்படி ஆகிடும். ஓகேவா. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஏஷியன் அண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1951 அது வந்து என்ன பண்ணப்படும். ஓகே, 1951 கான்ஸ்டியூஷன் வந்து 1 இயர் ஓகேவா அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அந்த டைமில் ஓகே ஏஷியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1951 have been வந்து enacted to protect the அது எதுக்காண்டி எனாக்ட் பண்ணுறாங்க, மோனோமெண்ட்ஸ் பிளேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏஷியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மோனோமெண்ட் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1951. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ப்ரைமரி வந்து ஹெல்த் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் ஸ்டேட்டோட ஒர்க் தானே, அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஓகே நிறைய டிசீஸை வந்து எரடிகேட் பண்ணுறது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா, பிஹெச்சிலாம் வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் லாஸ் ஓகே சட்டம் வந்து ஏற்றுவாங்க டு ப்ரோஹிபிட் த வந்து ஸ்லாச்சர் ஆஃப் கவ், ஹார்ஸ் அண்ட் புல்லக்ஸ் have been enacted in some states. ஓகே, ஏதாச்சும் இந்த உயிர் வதைக்கிறது அப்படிங்கிறத வந்து உயிர் வதை பண்ணுறது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் வந்து ஏற்றுவாங்க. ஓகே, நிறைய ஸ்டேட்டில் இது இயற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓல்டேஜ் வந்து பென்ஷன் கொடுக்குறது 65 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறது சில ஸ்டேட்டில் வந்து அதை வந்து ஆக்டாட்டு இது பண்ணுறாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல் அது மூலமாக ஓகேவா, அந்த வழிகாட்டுதல் வந்து பேரில். அதுக்கப்புறம் பான்சில் ஓகே இந்தியா பாலிசி ஆஃப் நான் அலைன்மெண்ட் ஓகே பான்சில் இருக்கும் இல்லையா, டு ப்ரமோட் த இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதுவும் வந்து இது வழியாக வந்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தா டிரெக்டிவ் பிரின்சிபலில். அதுக்கப்புறம் இப்படி நம்ம இது வந்து பார்ட் வந்து 4ல் இருக்கக்கூடிய டிரெக்டிவ் பிரின்சிபல். அது இல்லாமல் வேறு எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மற்ற வந்து பார்ட்டில் இருக்குது. சரியா, அதாவது அவுட் சைட் வந்து பார்ட் 4 நம்ம பார்ட் 4ல் தான் நம்ம இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவுட் சைட் வந்து பார்ட் 4ல் அவுட் சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 16ல் ஆர்டிக்கல் வந்து 3 வந்து 35 ஓகே அது வந்து ஓகே சில பிரின்சிபல்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க, அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல் ஓகே பிரின்சிபல் வந்து இது கொடுக்குறாங்க, சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா கிளைம்ஸ் ஆஃப் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் டு சர்வீஸ் ஓகேவா, எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்குள்ள
சர்வீஸ்க்கு நம்ம கிளைம் பண்ணுறது, அந்த கிளைம் the claim of the members of shell caste and shell tribe shall be taken into consideration consistently with the maintenance of efficiency of administration in the making of appointment to service and post in connection with the affairs of the union and or no state. யூனியன்லேயோ ஸ்டேட்லேயோ ஓகேவா. ஸோ கிளைம் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பேசக்கூடிய ஆர்டிகல் நோக்கு 335 ஓகே 335 பார்ட் நோக்கு வந்து 16 ஓகே பார்ட் 16 ஆர்டிகல் 335 அது ஒரு டிரெக்டிவ்ஸ் ஓகே ஒரு வழிகாட்டுதல் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா 17 ஓகே பார்ட் நோக்கு 17 என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் நோக்கு 350A 350A அது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அவங்கவுங்க தாய்மொழியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஓகேவா. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அதான் என்னது ஆர்டிக்கல் நோக்கு 350A இன் பார்ட் நோக்கு வந்து 18 பார்ட் நோக்கு 17 பார்ட் 17 வந்து இங்கே பார்ட் 17 ஓகே அது வந்து அஃபிஷியல் நோக்கு லாங்குவேஜ் பற்றி பேசக்கூடிய பார்ட் தான் இது. அதில் ஆர்டிகல் 315 நோக்கு வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கு நம்மளுடைய மதர் டங்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறமா பார்ட் நோக்கு வந்து 17 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் நோக்கு 351 அது வந்து ஹிந்தி லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணுறது ஓகே டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹிந்தி லாங்குவேஜ் அதை பற்றி சொல்லுது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ன அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இவ்வளோ தான் இருக்குது ஓகேவா. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க 335 நோக்கு வந்து ஆர்டிக்கல் இன் பார்ட் நோக்கு வந்து 16 315 நோக்கு வந்து ஆர்டிக்கல் இன் பார்ட் நோக்கு வந்து 17 351 நோக்கு வந்து ஆர்டிக்கல் பார்ட் நோக்கு வந்து 17 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவோம். இதான் வந்து பார்ட் நோக்கு வந்து 4ல் இல்லாத அவுட் சைடில் இருக்கக்கூடிய டிரெக்டிவ்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.